பூர்விகா அப்ளையன்சஸ், நீ நான் அவள். பழைய ஃப்ரிட்ஜ்னால டென்ஷன் எதுக்கு? நம்ம பூர்விகால பெஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸோட ஃப்ரிட்ஜ் இருக்கு. லெஸ் டென்ஷன், மோர் பூர்விகா. சரி பாலா, எனக்காக நீ என்ன வேணாலும் செய்வியா? செய்வேன். அப்ப என் கூட வா. இது என்னடி பூட்டு? ஒவ்வொரு திண்டுகளா? அதுக்குள்ள உன் ஹார்ட் இருக்கு, அதை யாரும் திருடிட கூடாதுல்ல. இங்க பாரு பாலா, வீட்ல யாரும் இல்ல, வீட்டுக்கு வரியா? அப்படியே சொல்றா? டேய் நிப்பாட்றா. மகில் இல்ல மகில், எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம். ஓ சாருக்கு அந்த நினைப்பு வேற இருக்கா? உனக்கு நான் சமைச்சு தரணும்டா. சிக்கனோட சரக்கு இருந்தா எப்படி இருக்கும்? இந்தா. Cheers. சரக்குல கம்பெனி கொடுக்கிற கேர்ள் ஃப்ரெண்டு கிடைக்கிறதெல்லாம் கடவுள் கொடுத்த வரண்டி. லட்சத்துல ஒருத்தன், கோடியில ஒருத்தவனுக்கு தான் கிடைக்கும். நான் கோடியில ஒருத்தன் மகிழ். சூப்பர்ல. இடம் நல்ல இடம்னா அப்படி இப்படி இருக்கதையும் செய்யும். காசு போறத பார்க்காத, வாங்கி போடு. நாளைக்கு காலையில் வா, எல்லாம் முடிச்சிடலாம். பக்காவா நடந்துடும். ஓகேவா? என்னது இது, காலையில ஆரம்பிச்சிட்டீங்களா? ரொம்ப டயர்டாக இருக்கேன்டா. அது இல்லாமல் இதெல்லாம் அடிக்கிறதுக்கு நேரங்காலம் பார்க்கணுமா என்ன? இதான் நல்ல நேரம், விஷயத்த சொல்லிட வேண்டியதான். என்ன? நான் உன் செல்ல பொண்ணு தானே. இதுல என்ன சந்தேகம்? ஏன் சந்தோஷம் தானே உன் சந்தோஷமும். கண்டிப்பா. நீ சம்பாதிக்கிறது எல்லாமே எனக்கு மட்டும் தானே. எந்த சந்தேகமும் இல்லம்மா, எனக்குன்னு வேற யார் இருக்கா? அப்போ நான் இப்போ ஒரு விஷயம் சொல்லுவேன், நீ அதை அப்படியே சந்தோஷமா எடுத்துக்கணும். சொல்லு. பா, நான் ஒரு பையனை லவ் பண்றேன்ப்பா. லவ்வா? ஏதோ ஒரே பொண்ணாச்சுன்னு வெளியே அங்கங்க சுத்த விட்டா இப்ப லவ்னு வந்து நிப்பியா? நாளையில இருந்து அந்த வீட்டு வாசலை தாண்டி பாரு, காலை வெட்டி போடுவேன். ஹலோ மிஸ்டர் பீதாம்பரம், நான் மேஜர். ஏதோ பெத்த கடனுக்காக உன்கிட்ட வந்து சொல்றேன். நீயா கல்யாணம் பண்ணி வச்சா உனக்கு மரியாதை, இல்லைன்னா நான் அப்படியே போயிட்டே இருப்பேன், ஓடி போய் கல்யாணம் பண்ணிப்பேன். எப்படி வசதி? உட்காருமா. என்னடா என்னை அவ்வளோ மோசமானவனா நினைச்சிட்டா? அப்படியெல்லாம் இல்லைம்மா, உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். சரி, யார் அந்த லவ் பண்ற பையன்? பாலாப்பா. யாரு? அந்த படமெல்லாம் டைரக்ட் பண்ணுவார அந்த பாலாவா? பா, உனக்கு தெரிஞ்ச பையன்தான். எனக்கு தெரிஞ்ச பையனா? யாரு? நம்ம டிரைவிங் ஸ்கூல் பாலா. டிரைவிங் ஸ்கூல் பாலாவா? யாரு? என் மூக்க உடைச்சான அவனா? பா, அவன் ரொம்ப நல்லவன்பா. சரி, உனக்கு நல்லவன் தானே. உன் ஆசைக்கு என்னைக்காவது நான் குறுக்க நின்றுருக்கேனா? நீ சந்தோஷமா இருந்தா எனக்கு சந்தோஷம். அவனை வர சொல்லு, பேசிடுவோம். அப்பானா அப்பாதான். நீ நல்லா இருப்பம்மா. இன்னைக்கே வாங்கிடுங்க trans fat free fortune sunflower oil. Very very light. SmileyTrips.com, the domestic and international tour expert. Download SmileyTrips.com app for all your travel needs. பாலா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் நம்ம லவ் மேட்ரை எங்க அப்பா கிட்ட சொல்லிட்டேன். ஏய், நான் அதுக்குள்ளேயும் சொல்லிட்டியா? ஏன் எஸ்கேப் ஆயிடலான்னு பாத்தியா? இருந்தாலும் நீ இவ்வளோ சீக்கிரம் சொல்லியிருக்க வேணா. என் லவ் உன்கிட்ட சொல்லதாண்டா பயம், என் அப்பா கிட்ட சொல்லலாம் எனக்கு பயம் இல்லை. என் அப்பா என் ஃப்ரெண்டு மாதிரி. பாலா, உன் ஃபேமிலி கிட்ட பேசிட்டியா? ஏய் இரு, என் ஃபேமிலியில் அப்படி கிடையாது. பார்த்து பக்குவமா மூடு பார்த்து நேக்காதான் சொல்லணும். கொஞ்சம் டைம் வேணும், புரிஞ்சுக்கோ. அதெல்லாம் எனக்கு தெரியாது. என் ரூட்டு கிளியர், உன் ரூட்டை கிளியர் பண்ண வேண்டியது உன்னோட பொறுப்பு. சரி சரி, சீக்கிரம் சொல்கிறேன். பார்ப்போம்.
ஹலோ மகில், எங்கே இருக்க? சரி, ஓகே, சீக்கிரம் வா. ம். வெயிட் பண்ண, 5 minutesல வந்துடுறேன். ஏ, என்னடா ஏன் அவசரமா கூப்பிட்ட? என்ன ஆச்சு? என் ஃப்ரெண்டு கிளிஃபர்ட் இருக்கான்ல, ட்ரீட் வைக்கிறான். அவன் யூஎஸ் போறான்ல. சீக்கிரம் சொல்ல, நான் போகணும். எல்லாரும் வெயிட் பண்றாங்க. ஃபுல்லா பார்ட்டி. ஃபுல்லா அட்ரோசிட்டி தான். சொல்லு. மகில், நான் சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக கேளு. நீ சீக்கிரமா சொல்லுடா. அவன் வேற வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இரு வந்துடுறேன் 5 minutes. அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். சொல்ல. ஏய், என்னையோட உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் சரக்கு அடிக்கணும். அதான் உனக்கு முக்கியம் இல்லை? இந்த மாதிரிலாம் இருந்தா எப்படி எங்கள் வீட்டில் ஒன்று ஏற்றுக்குவாங்க? சத்தியமாக ஏற்றுக்க மாட்டாங்க. எந்த மாதிரி? இந்த மாதிரி பசங்களோட நீ சுற்றிட்டு இருந்தா எங்கள் வீட்டில் எப்படி ஒத்துப்பாங்க? உங்கள் அப்பா வேணா பொண்ணு எப்படி வேணா போட்டுன்னு கவலை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் எங்கள் வீட்டிலலாம் அப்படி இல்லை. ஏ, வந்துடுறேன்டா. டேய் கோத்தா, இருடா, வருவா. சும்மா நோய் ஆரம்பிச்சிட்டே இருக்க. பேசிட்டு இருக்கும் போது. ஏ பாலா, என்ன ஆச்சு இப்போ? உனக்கு என்னதான் பிரச்சனை? என்ன? இங்க பாரு மகில், எங்க வீட்டில் நீ இப்படிலாம் இருந்தா சத்தியமா ஒத்துக்க மாட்டாங்க. உங்க வீட்ல பிடிக்காதா இல்ல உனக்கு பிடிக்காதா? ஆமாண்டி, எனக்கு தான் பிடிக்காது. என்ன பிரச்சனை உனக்கு இப்போ? டேய், அவனுங்க என் ஃப்ரெண்ட்ஸ்டா. அத கூட உன்னால புரிஞ்சுக்க முடியலையா? நான் இன்னும் உன்கிட்ட மறைச்சிட்டா எல்லாம் பண்றேன். உனக்கு தான் எல்லாம் தெரியும்ல. என்ன தெரியும்? நீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியே போய் குடிப்பீங்கன்னு தெரியும். குடிச்சதுக்கு அப்புறம் எவன் கூட என்ன பண்றான்னு எனக்கு என்ன தெரியும்? நான் எல்லாத்தையும் கேமரா வச்சா பார்த்துட்டு இருக்கேன். சும்மா அப்படியே கடுப்பேத்திக்கிட்டு. என்ன சொன்ன? உன் மேல நம்பிக்கை இல்லடி எனக்கு. என்ன பண்ணணும்ன்றப்போ மூஞ்சிலேயே முழிக்காத. உட்கார். தம்பி, டிரைவிங் ஸ்கூலில் பாடம் சொல்லி கொடுக்குறீங்கள? ஆமாம் சார். முழு நேரமும் அதுதான் வேலையா? இல்லை சார், காலைல 10 to 6 டிரைவிங் ஸ்கூலில் வேலை பார்க்குறேன் சார். அதுக்கப்புறம் கால் டிரைவராக ஒர்க் பண்ணுறேன் சார். தம்பி, என்ன படிச்சிருக்கீங்க? பிஎஸ்சி முடிச்சிருக்கேன் சார். நல்ல படிப்பாச்சே. வேற நல்ல வேலை ட்ரை பண்ணிடக்கூடாது? இல்லை சார், வெளியே ட்ரை பண்ண சரியான வேலை கிடைக்கலன்னு குடும்பத்தை பார்த்துக்கணும்ல, அதான் கிடைச்ச வேலையை பார்த்துட்ருக்கேன் சார். குடும்பத்தில் எத்தனை பேர்? நான் சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் அப்பா இருந்து போயிட்டார் சார். நான், அக்கா, அம்மா 3 பேர் தான் சார் இருக்கோம். அக்காவுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி முடிச்சிட்டிங்களா? இல்லை சார், இப்போ தான் வீட்டில் வரேன்னு பார்த்துட்ருக்காங்க. எப்படியும் சீக்கிரமே செஞ்சிடும் சார். தம்பி, என் பொண்ணை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும்ல? தெரியும், நல்லா தெரியும் சார். எனக்கு ஒரே பொண்ணு. என் பொண்டாட்டி என் பொண்ணுக்கு 4 வயசாக இருக்கும்போதே இறந்து போயிட்டான். என் பொண்டாட்டி சாகும்போது எனக்கு அவ்வளோ வயசெல்லாம் ஆகலை. நல்ல இளவட்டம். ஊரில் சொந்த பந்தமெல்லாம் சேர்ந்து உடனே ஒரு கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொன்னாங்க. ஆனால் நான் பண்ணிக்கல. ஏன் தெரியுமா? வர்றவ எப்படி இருப்பா, என் பொண்ணை எந்த லட்சணத்தில் பார்த்துக்குவா, எதுவுமே தெரியாது இல்லையா? என் உலகமே என் பொண்ணு தான்ப்பா. உனக்கு தெரியுமா, ஒரு அப்பா ஒரு பொண்ணை எத்தனை வயசு வரைக்கும் குளிப்பாட்டுவாங்க? மிஞ்சி போனால் 2 வயசு இல்லை 3 வயசு வரைக்கும். ஆனால் என் பொண்ணை 12 வயசு வரைக்கும் நானே குளிப்பாட்டி விட்டுருக்கேன். என் பொண்ணு என் உலகம். அவளுக்கு கஷ்டம்னா என்னன்னே தெரியாமல் வளர்த்துட்டேன். அவள் என்ன ஆசைப்பட்டாலும் சரி, அவள் கேட்கறதுக்கு முன்னாடியே வாங்கி கொடுத்துருவேன். ஆனால் இப்போ அவள் உண்மையில ஆசைப்பட்டுட்டான். ஆனால்
அதை என்னால் கொடுக்க முடியாது. சார் என்ன சார் சொல்கிறீங்க? தம்பி, நான் ஊர்லேருந்து வந்தவன். என் ஊரில் நான் பெரிய தலைக்கட்டு, சமுதாயத்தில் ஒரு பெரிய ஆள். சமுதாயம்னு நான் எதை பற்றி சொல்கிறேன்னு புரிஞ்சிருக்கோம்ல. சமூகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா ஓடி வந்து என் கதவை தான் முதல்ல தட்டுவாங்க. அப்படி இருக்கும்போது என் வீட்டில் ஒரு பிரச்சனைனா யார் கதவை போய் தட்டுறது? அப்படி போய் அவங்க கதவை தட்டுறதுக்கு பதிலாக தூக்கு போட்டு தொங்கிடலாம். நீ நல்ல பையன்தான், ஆனால் உன்னால் என் பொண்ணை நல்லபடியாக பார்த்துக்க முடியாது. சார் நான் நல்லாவே பார்த்துப்பேன் சார் உங்கள் பொண்ணு. எப்படிப்பா பார்த்துக்குவ? எப்படி பார்த்துக்குவ? நீ வாங்குற சம்பளம் உன்னை பார்த்துக்கிறதுக்கும் உன் குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்கும் கல்யாணம் ஆகாமல் இருக்கிற உங்க அக்காவை பார்த்துக்கிறதுக்கு தான் சரியா இருக்கும்பா. இவ்வளவு பொறுப்பையும் வச்சுக்கிட்டு அது இதுன்னு பேசி என் பொண்ணு மனசை களைச்சி வச்சிருக்க. அதை வந்து நான் சந்தோஷமா எடுத்துக்கணும், எடுத்துக்கிட்டு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுமா? மன்னிச்சிரு தம்பி, நான் கொஞ்சம் கோபமா பேசிட்டேன். சராசரியா ஒரு குடும்பம் நடத்தணும்னா கூட ஒரு 40,000 இல்ல ஒரு 50,000 பணம் தேவைப்படுது. ஆனா நீ வாங்குற சம்பளத்துல உன்னால என்னப்பா பண்ண முடியும்? என் பொண்ணு ரொம்ப வசதியா வாழ்ந்தவ. அவ கஷ்டப்படுறத என்னால பார்த்துட்டு இருக்க முடியாதுப்பா. கொஞ்சம் நடைமுற வாழ்க்கையும் யோசிச்சு பாரு. என் பொண்ணுகிட்ட நேரா போய் இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்லை, அந்த பையனை எனக்கு பிடிக்கலன்னு சொன்னா அவ அடம்பிடிப்பா, உன்னோட வரணும்னு நினைப்பா, ஓடி போகணும்னு துடிப்பா, இல்ல வேற ஏதாவது தப்பான முடிவுக்கு வந்துருவாப்பா. நான் ஒன்னு கேக்குறேன், நீயே ஒன்னு சொல்லு. என் பொண்ணு சந்தோஷமா இருக்கிறதுல உனக்கும் உடன்பாடு தானே? ஆமா சார். அப்படி இருக்கும்போது உன்னோட வந்தா அவ எப்படிப்பா சந்தோஷமா இருப்பா? உன்னை என் புள்ள மாதிரி நினைச்சு கேக்குறேன். என் பொண்ணை தயவு செஞ்சு விட்டுரு. வேணும் கால் வேணாலும் விழுற தம்பி, கால் விழுற தம்பி. ஐயோ சார் என்ன சார் பண்றீங்க? ஐயோ சார் 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 நீங்க சார் அல்லாதீங்க சார். நீங்க உட்காருங்க சார், உட்காருங்க சார். சார் உட்காருங்க சார். சார் ப்ளீஸ் சார். சார் இல்லை சார், நீங்க சொன்ன விஷயம் எனக்கு புரிஞ்சுது. நான் உங்க பொண்ணை விட்டு தூரமா போயிடுறேன் சார். சொல்லித்தான் முடிவு சொல்றேன்னு நினைச்சுக்க போறேன். சார் சத்தியமா இந்த விஷயத்தை பத்தி உங்க பொண்ணுகிட்ட சொல்ல மாட்டேன் சார். நீங்க தயவு செஞ்சு அழாதீங்க சார். பார்த்துப்பா. வந்த அந்த வானவில்லே கண்மூடும் நேரம் பார்த்து மறைந்தாயே. இரவெல்லாம் உன்னை தேடி அலைகின்றேனே, கனவெல்லாம் உந்தன் குரல் கேட்கின்றதே. என் வாழ்வில் வந்த அந்த வானவில்லே கண்மூடும் நேரம் பார்த்து மறைந்தாயே. இரவெல்லாம் உன்னை தேடி அலைகின்றேனே, கனவெல்லாம் உந்தன் குரல் கேட்கின்றதே.
மகிழ், என்னை மன்னிச்சிடு. அண்ணா பாலா, அண்ணா சொல்லுங்க. கொஞ்சம் உட்காருங்க. என்னாச்சுண்ணா? உட்காருப்பா சொல்கிறேன், உட்கார். அம்மா இங்கே வா. என்ன பாலா உங்களுக்குள்ள பிரச்சனை? பாவம், அந்த பொண்ணு காலையிலேருந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கா. அண்ணா, இந்த பிரச்சனைலாம் நீங்கள் தயவு செஞ்சு தலையிடாதீங்கண்ணா. எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம்ப்பா. இல்லைண்ணா, நீங்கள் தலையிடாதீங்கண்ணா. பாலா, அண்ணா தப்பாக நினச்சிக்காதீங்கண்ணா, நான் கிளம்புறேண்ணா. பாலா பாலா பாலா, பாலா, பாலா நில்லு. ஐயோ பாலா, பாலா, பாலா நான் சொல்றத கேளு. இப்ப ஏன் என்ன எல்லாத்துலயும் பிளாக் பண்ணி வச்சிருக்க? என்கிட்ட பேசவே மாட்டேங்கிற. உனக்கு என்னதான் ஆச்சு? வேணான்னு சொல்லிட்டு நான் உன்னை பிளாக் பண்ணிட்டேன்ல, அப்புறம் நான் கையெடு. சும்மா அப்படி போகிற இடம், வேலை செய்கிற இடம்லாம் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோவேன், அப்புறம் அசிங்கமாயிடும். பார்த்தாலே எரிச்சல் ஆகுது. ஹலோ ஹலோ மாப்பிள்ள, எங்கே இருக்க? நீ வேலையா இருக்கேன்டா. உடனே பெசனர் பீச்சுக்கு வாடா. ஏன்டா? ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுடா. ஏடா சொல்ற? இதோ வரேன். சரி, நான் வெயிட் பண்ணுறேன், சீக்கிரம் வா. டேய் வந்துடுறேன்டா, வந்துடுறேன்டா. டேய் என்னாச்சுடா? டேய் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொன்ன, இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்க, என்னடா ஆச்சு? இல்லை மாப்பிள்ள, அது வந்து டேய் வாயை தொடர்ந்து சொல்றா. மகிழ்றா. பாலா, இங்க ரெண்டு பேருக்கு நடுவுல மாமாவளை பார்த்துட்டு இருக்கியா? அறிவில்லையா உனக்கு? சொன்னா புரியாது. பாலா, பாலா, ஏய், நான் உனக்காக தான் வந்தேன். நான் சொல்றத கேளு. நான் சொல்றத என்ன கேளு. வேணும் உனக்கு இப்போ? இனிமே நான் உங்க யார்கிட்டயும் பேசல. கண்டிப்பா நான் பேச மாட்டேன். சாரி பாலா. நான் வேணான்னு சொல்றேன், மூடிட்டு போ, கடுப்பேத்தாத. டேய் இதெல்லாம் உன் வேலையா? போ சொல்றா அவள. பாலா, 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 இங்க பாரு. இல்லாம கண்டிப்பா இருக்க முடியாது. இங்க பாரு, நான் வேணா உன் கால்ல வேணா விழுந்து கேக்குறேன். சாரி பாலா, சாரி பாலா, கைய விடு. ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு பாலா. நான் பப்ளிக் பிளேஸ்ல சீனை போட்டுட்டு இருக்கியா? சாரி பாலா. என் வாயில இருந்து ஏதாச்சும் அசிங்கமா சொல்லிட போறேன். விடு கைய. உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. டேய் அவளை போ சொல்றா. பாலா, பாலா, இரு பாலா, என்கிட்ட பேசிட்டு போயேன் ப்ளீஸ். நான் இனிமே அவங்க யார்கிட்டயும் பேச மாட்டேன், பழக மாட்டேன். கையெடு. நீ என்ன சொல்றியோ நான் அப்படியே செய்யறேன். நீ கையெடுன்னு சொல்றேன். சாரி பாலா, ப்ளீஸ். இனிமே நான் அவங்க சொன்னா யார்கிட்டயும் கேளு, பேச வேணாண்டி. மாட்டேன். ப்ராமிஸா நான் பேச மாட்டேன். பாலா, பூர்விகா அப்ளையன்சஸ் நீ நான் அவள் பவர்ட் பை ஃபார்ச்சூன் ரிஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயில் மற்றும் முக்தா சில்க்ஸ். அசோசியேட் ஸ்பான்சர் SmileyTrips.com.